தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் கொலை முயற்சி வழக்கில் கைதாகின்றார். திமுக முன்னாள் அமைச்சர் கொலை முயற்சி வழக்கில் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை யாரும் எதிர்பாராத வகையில் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சட்டசபை தேர்தலின் பொழுது துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டவர் திமுக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அந்த தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளருடன் தேர்தல் வாக்குப்பதிவு அன்று மோதலில் ஈடுபட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக வேட்பாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவரை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். காவல்துறை மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு திமுக முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீது தமிழக வெற்றி கழக வேட்பாளரை கொல்ல முயற்சித்ததாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. தற்பொழுது சேகர் பாபு எந்த நேரத்திலும் கைதாகலாம் என கூறப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது திமுகவினரால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். மு.க. ஸ்டாலின் மற்றும் சென்னையில் திமுக வேட்பாளர்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் சேகர் பாபுவின் அராஜகம்தான் என கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக தலைமையே சேகர் பாபுவை ஓரங்கட்டி வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரை கொலை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படும் வழக்கில் எந்த நேரத்திலும் சேகர் பாபு கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.